உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை ICF வடக்கு காலனியில் வசிக்கும் சிறுவன் R. அஸ்வின்குமார். 11 வயதான இவர் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரது தந்தை பெயர் ரமேஷ், பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. தாயார் உமா. சிறுவன் R. அஸ்வினிகுமார் இதற்கு முன்பு 3 முறை உலக சாதனை படைத்துள்ளார். தற்போது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உலக நாடுகளிடையே போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும், ஒருவருக்கொருவர் சண்டை போடக்கூடாது, எல்லோரும் காந்தியின் அகிம்சை வழியில் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று 3வது முறையாக நோபல் உலக சாதனை படைத்துள்ளார். குமார், நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று உலக சாதனை படைத்து நம்ம நாடுகளில் இருக்கிற இந்த போர்களை நிறுத்தி நம்ம அமைதி கொள்ளணும். நம்ம போர் தொடர்றதுனால ஆமா அப்பாயும் நம்ம விலங்குகள், மனிதர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போகிறாங்க. நம்ம போர்களை நிறுத்தி அமைதி சொல்லி இருக்கின்றோம். அது நம்ம காந்திஜியோட இது பிறநாளை முன்னிட்டு நான் இந்த வேர்ல்டு கப் செஞ்சுருக்கேன். தேங்க்யூ. வணக்கம். நம்மளுடைய காந்தியுடைய பிறந்த நாள்ல 11 வயது இருக்கக்கூடிய அஸ்வினிகுமார் இன்னைக்கு ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பல நாடுகள்ல போர் நிறுத்தம் அப்படிங்கறதே இல்லாம எல்லா இடத்துலயும் வன்முறைகள் அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம உலகத்துல அமைதி நிலவணும், அதோட போர்களை நிறுத்தணும் அப்படிங்கறத வலியுறுத்தியும், அதோட நம்மளுடைய அவசர கால உலகமா இருக்குங்கிறதே தான் ஓடிட்டு இருக்கு. இதுல பொறுமை அப்படிங்கறது நம்ம நிறைய பேருக்குமே கிடையாது. அந்த இடத்துல பொறுமையோட அகிம்சையும் பின்பற்றணும் அப்படிங்கறத வலியுறுத்தி தான் இன்னைக்கு ஓட்டி சாதனை படுத்திருக்காரு. அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கையில தேசிய கொடியும் ஏந்தியும், இன்னொரு கையில போர்களை நிறுத்தணும், அகிம்சை வழியை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற பதாகையில கைகளை ஏந்தியும் இடைவிடாது அவங்க ஓடி இருக்காங்க. அதுவும் அது ரோடுன்னு பார்த்தோம்னா மேடு பள்ளம் நிறைஞ்ச அந்த ரோடுகளையுமே ஓட்டுறது, சாதாரணமா ஓட்டுறதே கஷ்டம். அதுலயும் கை எடுத்துட்டு ஹேண்டில் பேரை டச்சே இல்லாம ஒரு குழந்தை அழகா எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகத்தில் அங்கீகரிக்கிறோம். சேலத்துல இருந்து ஹேமலதா. சிறுவன் அஸ்வினிகுமார் 11 வயது சிறுவன் இதற்கு முன்பதாக 3 உலக சாதனை படைத்திருக்கிறார். இன்று மகாத்மா காந்திஜி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு உலகத்தில் தொடர்ந்து நடந்து உடனடியாக நிறுத்தும் உலகத்தில் முழு அமைதி காக்கும் மகாத்மா காந்திஜி அவர்கள் உலகத்திற்கு போதிக்க அகிம்சை வழியை கடைபிடிக்க வேண்டிய அதனை வலியுறுத்திய உலக நாடுகளுக்கு ஒரு அவேர்னஸ், அது விழிப்புணர்வு ஏற்படுத்தியும், 2 கைகளை தொடாமல் ஒரு கையில் தேசிய கொடியும் ஒரு கையில் மேற்கண்ட வாசகங்கள் எழுதிய பலகை ஏந்தியும் 6 கிலோமீட்டர் 13 நிமிடத்தில் ஓட்டி நோபல் உலக சாதனை படைத்திருக்கிறார். இந்த சாதனைக்காக ஒத்துழைப்பு அளித்த பத்திரிகையாளர்களுக்கு தலைவர் நோபல் வெல்ஃபேர் போர்டு டைரக்டர் தலைவர் ஹேமலதா மேடம் அவர்களுக்கும் ஐசிஎஃப் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் எனது தாழ்மையான நன்றியை